எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு டிவியில் எப்படி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை யூஸ் பண்ணி டிவியையும் சவுண்ட் பாரையும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டில் உங்கள் வீட்டு டிவிலையும் அதுக்கப்புறம் சவுண்ட் பார் இந்த ரெண்டுலேயுமே ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ட் பண்ணுற போர்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு டிவியையும் சவுண்ட் பாரையும் ஏற்கனவே HDMI கேபிள் மூலமாக தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். நம்மளோட சவுண்ட் அவுட்புட் HDMI கேபிளை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை யூஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்குங்க. நான் வாங்கிட்டு வந்த கேபிளோட லென்த் பார்த்திங்கன்னா 3 மீட்டர். எங்கள் வீட்டு டிவியும் அந்த சவுண்ட் பாரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு 3 மீட்டர் தேவைப்படும் அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் லென்த்தியான கேபிள் வாங்கிட்டு வந்தேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 280 ரூபா. இதே 1 மீட்டரில் இந்த கேபிள் இருக்குது. அதோட விலை பார்த்திங்கன்னா 150 ரூபா சொன்னாங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பார்த்திங்கன்னா பார்க்க இப்படி தான் இருக்கும். 2 எண்டும் சிம்பிளாக இருக்கும். இந்த 2 எண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் போட்டு மூடி வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை நம்மளோட சவுண்ட் பாரில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த கேபிளில் இருக்க அந்த பிளாஸ்டிக் நிப்பில் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவருக்காக கொடுத்துருக்காங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஏதாவது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த எண்டில் ஒரு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த கவரை கழட்டிட்டேன். எங்களோட பார்த்தீங்கன்னா சோனி சவுண்ட் பார். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் சைடில் 2 பக்கம் ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும். நம்மளோட கேபிளையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோடு தெரியும். அதுக்கு நேராக வச்சு நீங்கள் உள்ளே சொருனிங்கன்னா அந்த கேபிள் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது கேபிளில் 2 சைடில் சின்ன பல்ஜ் இருக்கும். அதே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபைபர் ஆப்டிக் போர்ட்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பள்ளம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட அடுத்த எண்டை நான் டிவியோட ஆப்டிக்கல் ஆடியோ அவுட்டில் கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இதான் டிவியோட டிஜிட்டல் ஆடியோ அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சவுண்ட் பாரில் சொருவோம்னா அதே மாதிரி இப்போ நம்ம இந்த டிவிலையும் சொருவிடலாம். என்னடா அது க்ளோஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் அந்த வயரை உள்ளே விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ஓப்பன் ஆகி உங்களோட வயர் ஜாயிண்ட் ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. நான் என்னோட HDMI கேபிளையும் கனெக்ஷன்லேயே வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக HDMIயில் தான் அவுட்புட் வந்துச்சு. அதனால் HDMI கேபிளை கழட்டி விட்டுட்டு இப்போது வெறும் ஆப்டிக்கல் கேபிளை மட்டும்தாங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு சினிமா பாட்டை போட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டலாம். ஆனால் காப்பிரைட் வந்துடும். அதனால் நம்ம பழைய கேம் விளாண்டுருப்போம். அந்த மெரியோ கேமோட சவுண்டு இப்போ நம்மளோட சவுண்ட் பாரில் வச்சு விளையாடும்போது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே கேளுங்க. இப்போ நீங்களே அவுட்புட் கேட்குறீங்க. ரொம்ப தரமாக சூப்பராக இருக்குங்க. HDMI கேபிளை கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதோட ஒருபடி மேலேயே சவுண்ட் அவுட்புட் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில் சில கன்ஸ்டன்ட்ஸும் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.